வணக்கங்க. என் பேர் கோபிநாத். நம்ம ஃபார்ம் பேர் பார்த்தீங்கன்னா, சேவற்கொடியான் பெருவடை ஃபார்ம். நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா, நாமக்கல் மாவட்டம், திருச்செங்கோடு. திருச்செங்கோட்டுலேருந்து நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்க இடம் பார்த்தீங்கன்னா, ராசிபுரம் போற ரோடு. ராசிபுரம் ரோட்ல ஒடுமலையம் கிராமத்தில நம்ம வந்து ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. இப்ப நம்ம ஃபார்ம்ல என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, தாய்க்கோழி பெருவடை தாய்க்கோழி வச்சு நம்ம சிக்க இறக்கி சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோங்க. அதாவது 110 விடைங்க, ஒரு 30 சேவல். அதுலேருந்து சிக்க இறக்கி நம்ம டே ஓல்ட்லேருந்து மந்த் ஓல்டு, 2 மந்த் ஓல்டு இப்படி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஃபாதர் எவ்வளோ வெயிட் வருங்க, மதர் எவ்வளோ வெயிட் வரும்? பேரண்ட் ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா, சேவல் வந்து பார்த்தீங்கன்னா 5லேருந்து 6 கிலோ சைஸில் இருக்குது. பொட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா 2.25லேருந்து 3.5 கிலோ வரைக்கும் இருக்குது நம்மகிட்ட. இப்போ நம்ம கிட்ட இருந்து எடுக்கிற சிக்ஸ்லும் நமக்கு இதே வெயிட் வந்துருமா? கண்டிப்பாக வருங்க. ஏன்னா நம்ம சேவல் வந்து 5 கிலோலேருந்து 6 கிலோ சேவல் ப்ரீடிங் சேவல். பொட்டை சைஸ் பார்த்தீங்கன்னா 2.25லேருந்து 3.5 கிலோ சைஸ். அதுலேருந்து நம்ம இனவர்க்கம் பண்ணி தான் நம்ம வந்து சிக்ஸ் சேல்ஸ் பண்ணுறோம். அப்படிங்கும்போது அது கேரண்டியாக வருங்க. இப்போ விலோர சிக்ஸ் 3 கிலோ வரலாம், 3.5 கிலோவுக்கு மேலேயும் வரலாம். சேவல் வந்து 4.25லேருந்து 5 கிலோ வரைக்கும் நம்மகிட்ட சிக்க எடுக்கிறவங்களுக்கு ரீச் ஆகுங்க. குஞ்சுகள்லாம் தரதா சொல்லியிருந்தீங்க. என்னென்ன ஏஜ்ல தரீங்க, எந்த மாதிரிலாம் தந்துட்டு இருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. குஞ்சுங்க பார்த்தீங்கன்னா 1 நாள் குஞ்சுலேருந்து 1 மாதம் 2 மாதம் எப்படி கொடுக்குறங்க. டே ஓல்டு வந்து அப்படியே சிக்ஸ் நம்ம ஹேச்சிங் பண்ணி எடுத்து கொடுத்துருவோங்க. டே ஓல்டு 1 மந்த் சிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 வேக்சின் பண்ணி கொடுப்போங்க. F1 ஐபிடி லெசோட்டா மடியோ லெசோட்டா பண்ணி கொடுத்துருங்க. இதே 60 நாள் குஞ்சிங்கன்னா 4 வேக்சின் ப்ளஸ் ஒரு ஃபால் பாக்ஸ் பண்ணிட்டு அடுத்தது கஸ்டமர் நம்ம கொடுத்துருவோங்க. இப்போ சிக்ஸுக்கு வேக்சின் பண்றதுன்னு சொன்னீங்க. ஒவ்வொரு வேக்சினும் எதுக்காக பண்றீங்க அப்படின்னு கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா? இது F1 பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளை ராணிக்கட் டிசீஸ், அது தடுப்பு வருதுங்க. அடுத்து ஐபிடி வந்து இன்டர்மஸ்குலர் டிசீஸ், அந்த நெஞ்சு அடியில் நெஞ்செலும்பு வந்து அப்படியே சதப்பிடிப்பு இல்லாமல் அப்படியே இதாகி சாகும், உருக்கி சாகும், அதுக்காக. அடுத்தது லெசோட்டா வந்து ராணிக்கட் டிசீஸ், வெள்ளை கழிச்சல் வராமல் இருக்கிறதுக்காக. ஃபவுல் பாக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அம்மா தடுப்பூசி, அம்மா வராமல் இருக்கிறதுக்கு. அம்மா வந்துன்னா நம்ம அந்த இன்ஜெக்ஷன் பண்ணிட்டோம்னா அம்மா நமக்கு வராதுன்னு வச்சுங்களேன். சிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் அந்த 30 நாள்லேருந்து 60 நாளுக்குள்ளே தான் அந்த அம்மை எல்லாம் வரும். அந்த டைமில் நம்ம அதை வேக்சின் பண்ணிட்டோம்னா அந்த அம்மையை வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம கொண்டு வந்துடலாம். ஏன்னா இழப்பு இல்லாமல் கொண்டு வந்துடலாம் அந்த வேக்சின் பண்ணிட்டோம்னா, ஃபால் பாக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ மினிமம் வந்து இவ்வளோ குஞ்சு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபார்மில் சொல்கிறாங்க. நம்ம ஃபார்மில் மினிமம் எவ்வளோ கோழி குஞ்சு தருவீங்க, அதை பற்றி வந்து சொல்லுங்கள். மினிமம் பார்த்தீங்கன்னா நம்ம டே ஓல்லாம் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 50லேருந்து தான் கொடுக்குறேங்க. இதே மந்த் ஓல்டு 2 மந்த் ஓல்டுனா மினிமம் ஸ்டார்டிங் வந்து 10லேருந்து கொடுத்துட்ருக்கோங்க. இப்போ எங்களுக்கு ஒரு 5 குஞ்சு வேணும், 10 குஞ்சு வேணும்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் நீங்கள் தருவீங்களா? கண்டிப்பாக தரலாங்க. ஆனால் டே ஓல்டு தர முடியாது. டே ஓல்டு வந்து மினிமம் 50 தான். மந்த் ஓல்டு பார்த்தீங்கன்னா 10லேருந்து மினிமம் 10லேருந்து கொடுக்கலாம். 2 மந்த் ஓல்டு அதே மாதிரி 10லேருந்து ஸ்டார்டிங் 10லேருந்து கொடுக்கலாம். ஏன்னா அப்போ தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு காஸ்ட்டு சைஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். எடுக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், நமக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ டிரான்ஸ்போர்ட்டை பற்றி பேசிட்டு இருந்தீங்க. நம்ம எந்தெந்த ஊருக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம், டே ஓல்டு நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோமா? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தாங்க எல்லாமே. டே ஓல்டு, மந்த் ஓல்டு, 2 மந்த் ஓல்டு எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் இருக்குங்க. நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துட்டு தான் இருக்குங்க. ஒவ்வொரு மாவட்டத்துலையும் கொடுத்துட்டு தான் இருக்கோம். நம்ம கஸ்டமர் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க நம்மகிட்ட. மினிமம் 10, 20 இப்படி எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட்டுக்கு வெளி மாநிலமும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்களா? நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, வெளி மாநிலத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம். நம்ம ஏரியா திருச்செங்கோடு, சேலம், ஈரோடு, சேலம், அதில் பஸ் வசதி, ட்ரெயின் வசதி ரெண்டு மூலியமாகவும் எல்லா இதுக்கும் நம்ம வெளி மாநிலத்துக்கு எல்லா ஏரியாவுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கோம். டே ஓல்டுலேருந்து மந்த் ஓல்டு, 2 மந்த் ஓல்டு வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வெளி மாநிலத்துக்கு கொடுக்குறது வந்து எத்தனை சிக்ஸ்லேருந்து கொடுத்துட்ருக்கீங்க? வெளி மாநிலத்துக்கு மினிமம் 20 கொடுக்குங்க அட்லீஸ்ட். அப்போ தான் அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். நம்ம சாதாரணமாக ட்ரெயினில் எடுத்து போட்டோம்னா ஒரு பாக்ஸுக்கு 1000 ரூபா 1500 வாங்குறாங்க. ஸோ அது மாதிரி நம்ம வெளிநாடு பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 20 அப்படி பண்ணோம்னா தான் நமக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கும், வாங்குறவங்களுக்கு ஒரு இது நிற்கும். 110 தாய்க்கோழி வச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தீங்க. இது முட்டையெல்லாம் ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? அந்த முட்டையை எடுத்து நீங்கள் எந்த மாதிரி என்ன அடை வைக்கிறதெல்லாம் எப்படி தாய்க்கோழிலே வைக்கிறீங்களா, அதை இன்குபேட்டரில் பண்ணல? நம்மளுக்கு 110 தாய்க்கோழி இருக்கும் போது நம்ம பேரண்ட்டில் வந்து வைக்க முடியாதுங்க. அது வைக்கும் போது அது தனியாக மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கே வரணும். ஒரு சில பெருஞ்சாதிக்கும் போது முட்டையை உடைக்கிறது இந்த கம்ப்ளைண்ட்லாம் நிறையா வருங்க. அதனால் நம்ம அது மாதிரி பண்ண முடியாது. நம்ம இன்குபேட்டர் தான் யூஸ் பண்ணி சிக்ஸை ஹேச்சிங் பண்ணி எடுக்கிறோம். 30 சேவல் 110 தாய்க்கோழி வச்சு நம்ம இன்குபேட்டர் தான் யூஸ் பண்ணி அனுப்புகிறோங்க. அதில் நம்ம கோழியில் என்ன வருது அதே குவாலிட்டி தான் சேம் இன்குபேட்டர்லேயே வருது. இதில் இன்குபேட்டர் பொறிக்கிறதுனால வந்து நம்மளோட குவாலிட்டியோ தரமோ குறையறதுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. நம்ம சிக்ஸ் அதே மாதிரி தெளிவாக வந்துட்டு இருக்கு. இப்போது இது நம்மக்கிட்ட இருக்க கோழியெல்லாம் பார்த்தீங்கன்னா விடை எல்லாமே பெரிய பெரிய விடையாக இருக்குது. ஒரு விடை எத்தனை முட்டை வரைக்கும் வைக்கும்? நம்மளுக்கு மினிமம் 8 to 12 தாங்க. ஒரு சில பட்டிங்களாம் 8 முட்டை வச்சுட்டு அடை விழுந்துடும். சில பட்டிங்களாம் 6 முட்டை வைக்கிறதுலாம் இருக்குது. ரொம்ப வெயிட் 3.5 கிலோ 3.25 கிலோ 4 கிலோ சைஸில் இருக்கிறதுலாம் 6 முட்டை 8 முட்டை அவ்வளோதான் அதனோட லிமிட்டு. நம்ம வந்து வருஷத்துக்கு 3 to 4 பேட்ச் தான் எடுக்கிறோங்க, ஹேச்சிங் பண்ணுறோம். ஒரு இடையிலேருந்து சிக்ஸ் உற்பத்தி பண்ணுறது அவ்வளோதான். பெருவிட அவ்வளோதான் உற்பத்தி ஆகுங்க. அதுக்கு மேலே உற்பத்தி பண்ண முடியாது. அதுக்கு மேலே உற்பத்தி பண்ணால் நம்மளோட தரம் எல்லாமே குறையும், வெட்டையும் சீக்கிரம் போயிடும். நம்ம அதுக்கு மேலே உற்பத்தி பண்ண முடியாது, இப்போ குவாலிட்டியாக வராது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு டைம் இப்போ முட்டை வச்சிருச்சுன்னா அடுத்து வந்து முட்டை வைக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ரெஸ்ட் விடுவீங்க? 60 நாள் ஆயிருங்க. 2 மாதம் கேரண்டி ஆயிரும்.
பெருவிட அது மேக்ஸிமம் அது அப்படி தான். அது நம்ம சிக்ஸு நம்ம என்ன தான் பண்ணாலும் அது வந்து அடையில தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து 1 மந்த்துக்கு அப்புறம் ரெஸ்ட்டில் இருந்து மறுபடியும் எடுத்து வெளியே மேய்ச்சல் போயிட்டு அதில் ஒரு 30 நாள் மொத்தமாக டோட்டலாக 60 நாளுக்கு அப்புறம் தான் மறுபடியும் முட்டைக்கு வரும். அந்த 60 நாள் வந்து அந்த கோழிக்கு என்னென்ன உணவு கொடுப்பீங்க, எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க? நம்ம இப்போ வந்து பார்ட்டிஷன் போட்டு பண்ணிட்டு இருக்கோங்க. ஒரு சேவலுக்கு எத்தனைன்னு சொல்லி பார்ட்டிஷன் போட்டு பண்ணிட்டு இருக்கோம். அடை விழுந்ததுக்கப்புறம் நம்ம அதை எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஒரு 30 நாள் அது அப்படியே இருக்கும், அடையிலே தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பார்ட்டிஷன்லேருந்து வெளியே எடுத்து விட்டுட்டோம்னா நம்ம மேய்ச்சல் நிலம் இருக்குது, அதில் எடுத்து விட்டுட்டோமா அப்படின்னா அது வந்து போய் ஒரு 1 மந்த் அப்படியே குப்பை குழி அது மாதிரி எருவெல்லாம் வெளியே மேய்ஞ்சிட்டு பச்சையெல்லாம் மேய்ஞ்சிட்டு பெட்ட மடி அந்த முட்டைக்கு விடுற பருவத்துக்கு வந்தோடனே கேவ ஆரம்பிக்கும். நல்லா பொட்டை வெயிட் ஆகியும் மடி கேவ ஆரம்பிக்கும். அந்த டைமில் மடியை தூக்கி அதே சேம் பார்ட்டிஷன் வந்து அந்த சேவலை போட்டு முட்டை இறக்கி நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சேவலுக்கெல்லாம் ரெஸ்ட்டு எவ்வளோ நாள் விடுவீங்க? அதாங்க நம்ம ஒரு பார்ட்டிஷனில் பார்த்தீங்கன்னா 4 to 5 பொட்டை. அட் டைமில் வந்து எல்லா பொட்டையும் முட்டைக்கு வராது, 2 பொட்டை முட்டைக்கு வரும். அப்புறம் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் 1.5 மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பட்டையும் முட்டைக்கு வந்து அடை ரெஸ்ட்டில் போயிடும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சேவலுக்கு ஒரு 20 to 30 நாள் ரெஸ்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஸ்டார்டிங் மறுபடியும் ப்ரீடிங் பண்ணுவோம். இப்போ 6 கிலோ சைஸ் வரைக்கும் நம்ம கிட்ட சேவல் இருக்கு, நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இப்போ அந்த சேவல் வந்து அந்த விடையை வந்து கரெக்டாக மேட்டை ஆகுதுங்களா? உங்களுக்கு எக் லேயிங்கில் ஏதாவது ஃபால்ட்டு அந்த மாதிரி ஒரு சில பக்கம் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை அப்படிலாம் இல்லைங்க. சேவை வந்து எந்த அளவுக்கு 8 கிலோ சைஸு எல்லாம் இருந்த சேவெல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் ப்ரீட் பண்ணி தான் கொண்டாந்தாங்க. அதுக்கு அந்த பெட்டை மிதிக்காத அதுக்கெலாம் காரணம் இல்லை. அந்த 6 கிலோ சைஸ் சேவலுக்கு நம்ம அதுக்கு உண்டான பொட்டைங்களை போடணும். அதுக்கு 6 கிலோ சைஸ் சேவலுக்கு கொண்டு போய் 2 கிலோ சைஸ் பொட்டையை போட்டால் அது மிதிக்காது, கரெக்டாக இது ஆகாது. அதுக்கு தகுந்த மாதிரி 3.5 to 4 கிலோ சைஸில் போட்டோம்னா அதனோட கரெக்டாக மிதித்து கரெக்டாக இது ஆகுன்னு வச்சுங்களேன். ஃபார்மில் நோய் தடுப்பு முறையெல்லாம் எந்த முறையில் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம கம்பல்சரி வந்து இது வேக்சின் தான் யூஸ் பண்ணுறோங்க. நம்ம தாய்க்கோழி வச்சுருக்கும்போது ப்ரீடிங் வச்சுக்கும்போது நம்ம கரெக்டாக வேக்சின் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்தனால தான் நம்ம சிக்ஸும் கரெக்டாக குவாலிட்டியாக கொடுக்க ஆரம்பிக்க முடியும். நம்ம அதான் 100 கோழி 100 நம்ம பண்ண லெவலில் கொண்டு போகும்போது அதுக்கு நம்ம என்ன வேக்சின் பண்ணணுமோ அது கம்பல்சரி பண்ணி தான் ஆகணுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 30 நாளைக்கு ஒருக்கா லெஃப்ட் விட்டுருவாங்க. அதே மாதிரி 75 to 80 நாளுக்குள்ளே மறுபடியும் ஆர்டிவிக்கு ஒன்று போட்டுருவாங்க. ரிட்டர்ன் போட்டுகிட்டே வந்துடும். தாய்க்கோழிக்கு வந்து நம்ம போட்டுருவோம். அது எதுக்கு போடுறோம் அப்படின்னா அந்த வெள்ளை கழிச்சு இந்த சீசனில் டிசீஸ் வருது, புதுசாக அந்த மாதிரி டிசீஸ்லாம் வரதுக்காக அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம போடுறோங்க. அதெல்லாம் நம்ம போட்டு கொண்டாந்தோம்னா தான் ஒரு பண்ணையை நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். இதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது, பண்ண மாட்டேன், இது பண்ண முடியும்னா நேச்சுரலாக கொண்டு வரணும். அது செத்து எல்லாமே அதை வந்து ஒரு தொழிலாக நம்பி இருக்கக்கூடாது. அது சும்மா ஒரு பொழுதுபோக்கு மாதிரி பண்ணிவிட்டு அதுலேருந்து ஏதோ நம்ம ஆசைக்காக வளர்த்திட்டு பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம ஒரு தொழிலாக பண்ணோம் அப்படின்னா நம்ம கம்பல்சரி வேக்சின் பண்ணி தான் ஆகணும். இல்லை நாட்டு மருந்து பண்ணுறாங்க அப்படின்னா நாட்டு மருந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். அதை ஃபாலோ பண்ணாமல் நாட்டு மருந்து வந்து எப்படி அப்படின்னா ரெகுலராக கண்டினியூ பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கணும். இங்கிலீஷ் மருந்து அப்படி இல்லை. நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு இந்த குறிப்பிட்ட டைம் பீரியட் இருக்குது, அந்த பீரியடுக்குள்ளே நம்ம வேக்சின் பண்ணால் போதும். நாட்டு மருந்து அப்படி இல்லை, ரொட்டீனாக நம்ம அது ஃபீல்டில் கொடுத்துட்டே வந்துகிட்டே இருக்கணும். ரெண்டில் எது ஃபாலோ பண்ணாலும் ஓகே, ஆனால் கம்பல்சரி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணால் தான் நம்ம வந்து ஒரு பண்ணையை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். கிட்ட ஒரு நாள் குஞ்சு என்ன விலை வருது, ஒரு மாத கோழி குஞ்சு என்ன விலை வருது, அதை பற்றி சொல்லுங்கள். நம்ம சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கோழி குஞ்சு வந்து 200 கொடுக்குறேங்க. இதே ஒரு மாதத்து குஞ்சு வந்து 300 கொடுக்குறேங்க. 2 மாதத்து குஞ்சு வந்து 500 கொடுத்துட்ருக்குங்க. நம்ம கோழி குஞ்சு வேணும்னா உங்களை எந்தெந்த நேரத்தில் தொடர்பு கொள்ளலாம்? காலையில் ஒரு 7 மணிலேருந்து நைட்டு ஒரு 7 மணி வரைக்கும் கான்டாக்ட் பண்ணலாங்க. நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணுறவங்க நம்ம வாங்குகிறோம், நம்ம இதில் இந்த ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். சும்மா டைம் பாஸுக்கு யாரும் கான்டாக்ட் பண்ண வேணாம், ஏன்னா நமக்கும் இங்கே வேலை அதிகமாக இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க இதில் வாங்கணும் அப்படிங்கிறவங்க மட்டும் முறையில் எந்த முறையில் கொடுத்துட்ருக்கீங்க? நம்ம சேவலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கட்டு சேவலுக்கு என்ன ஃபீட் யூஸ் பண்ணுறோமோ அதாங்க. மக்கா சொல்லலாம் கம்பு, கோதுமை, கடலைப்பருப்பு கொடுத்துட்ருக்குங்க. இப்போ ஃபீமேல் பொட்டைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி ஃபீடு தாங்க. ப்ரீடிங் லேயர் ப்ரீடர்னு இருக்குது, அந்த ஃபீடு தான் நம்ம பொட்டைங்களுக்கு கொடுத்துட்ருக்கோங்க. சேவலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மக்கா சொல்லலாம் கம்பு, கோதுமை இது மாதிரி தனியாக ஃபீட் பண்ணி கொடுத்துட்டு. இப்போ நம்ம எவ்வளோ நாளாக இந்த ஃபார்ம் பெரோட ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கோம், எவ்வளோ இடத்துல ஃபார்ம் அமைச்சிருக்கோம்? நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம 8 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோங்க ஃபார்மு. இது வந்து தாய்க்கோழிக்கு மட்டும் 1 ஏக்கரால் பண்ண அமைச்சிருக்குங்க. 1 ஏக்கரா சரௌண்டிங்கில் அமைச்சிருக்கோம். அது இல்லாமல் சிக்ஸு நம்ம கறிக்கு கட்டுக்கு விளையாட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம அது தனியாக பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா 8 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோங்க. 8 வருஷத்தில் மிக இழப்பீடு எது அப்படின்னு பார்த்து கேட்டிங்கன்னா நம்ம வெள்ளை கழிச்சல் தான், ராணிக்கட் டிசீஸ் தான். வந்து நம்ம ஒரு டைம் நம்ம இந்த டைமில் இப்போலாம் நம்ம பர்ஃபெக்டாக வேக்சின் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு டைமில் காலகட்டத்தில் பண்ணாமல் நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக என்ன பண்ணிட போகுது அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த டைமில் நம்ம வேக்சின் பண்ணாமல் விட்டு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கழிச்சல் வந்து நமக்கு ஒரு 3 லட்ச ரூபா கிட்ட ஃபுல்லாக வாஷ் அவுட்டுங்க. ஒரு 4-5 நாள்லேயே எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. எதுவுமே பண்ண முடியல. இவ்வளோ பெரிய சைஸ் கோழிகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4-5 நாள்லேயே அந்த பிரச்சனை வந்து இதாகிடுச்சுங்க, டெத் ஆகிடுச்சு. அதனால் அதுலேருந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து கம்பல்சரி வேக்சின் பண்ணிக்கிறது, எதையும் யோசிக்காமல் நம்ம பண்ணிக்கிறது, பண்ணிவிட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு